மீன ராசியாகிய உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலனை பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி அடியனினுடைய பணிவான வணக்கம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மே மாதம் 26ஆம் தேதி 2026 தமிழுக்கு பார்த்திங்க அப்படின்னா பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த குரு பயிற்சி நடக்குதுங்க. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, குரு பகவானினுடைய ராசி தான் மீன ராசி. உங்களுடைய ராசிநாதனே குரு தான். இப்போ அவர் 5ஆம் பாவத்திலே செல்லுகிறார். 5ஆம் பாவங்கிறது அமர்க்கலமான ஒரு இடம், நல்ல யோக பலன் தரக்கூடியதான ஒரு இடம். அந்த இடத்துல போய் இப்போது குரு உட்கார்ந்துருக்கிறாரு. சிரேஷ்டமாக சௌரியமாக போய் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு பக்கமாக போய் உட்காந்துட்டார். அதனால் பற்பல நன்மைகள் நீங்கள் அடைய போகிறீங்க. பல வகையிலும் நன்மைகள் அடைய போகிறீங்க. அது மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. குலதெய்வத்தை போய் சென்று வழிபாடு செய்ய போகிறீங்க. சிலருக்கு குலதெய்வத்தையே என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்வீங்க. பல நன்மைகள் கிடைக்க போகுது. சிலருக்கு வம்ச அபிவிருத்தி கிடைக்கும். ஏன்னா 5ஆம் பாவங்கிறது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய புத்திரஸ்தானம். அதில் கூடுதலாக குரு பகவானே புத்திர காரகன்னே பேர். அப்போது புத்திரஸ்தானத்திலே புத்திர காரகன் போய் உட்கார்றதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எனக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்குது சுவாமி, எனக்கு அடுத்து பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்களா? அல்லது ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குது, அடுத்து ஆண் குழந்தை பிறக்குமா? அது மாதிரி ஏதோ ஒரு விருப்பமாக இந்த மாதிரி குழந்தை ஏற்கனவே இருக்குது, இன்னொரு குழந்தை இப்படி பிறக்குமா நீங்கள் நினச்சிங்கன்னா அதே மாதிரியே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, அந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தில் இன்னொரு கவனிச்சிங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதான கேது பகவான். அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு இந்த வரக்கூடிய காலத்தில். அதனால் கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பல நன்மைகள் உண்டு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பகவானினுடைய பார்வையை சொல்லணும். குரு பகவான் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், எந்த நல்ல இடத்துல இருக்கட்டும், கெட்ட இடத்துல இருக்கட்டும், ஆனால் 12 ராசிக்கும் அவருடைய பார்வை நன்மையை தரும். ஆனால் அது எந்த மாதிரி நன்மையை தருங்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒருத்தவங்களுக்கும். அந்த வகையில் மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் பாவத்தில் இருந்தே உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வை உங்கள் ராசி. உங்கள் ராசியை பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். உற்சாகமாக செயல்படுவீங்க. அந்த உற்சாகங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பல கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. அதை எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் உற்சாகமாக சந்திச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக போயிடும். அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்த உற்சாகம் அதிகரிக்கும். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம், உங்களுடைய 7.5 சனியை குரு பார்க்கிறார். அதனால் 7.5 சனியினுடைய உபாதைகள் வெகுவாக குறையும். அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார். லாபம், பொருளாதாரம் உயரும். பல நன்மைகள் உண்டு. அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம். அதனால் குலதெய்வ வழிபாடு பூர்ணமாக சித்தியாகும். பல நன்மைகள் உண்டு. முக்கியமாக சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. ஒவ்வொரு பிரதோஷமும் சிவபெருமானுக்கு வில்வத்தினாலே அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமः. மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடக்குது. அதற்கு மேஷராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல இடத்துக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கு வருகிறாருங்க. இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, பொதுவாகவே சுகஸ்தானம் அப்படின்னு பேர். குரு பகவான் அவருடைய சொந்த வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா 9ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் உடையவர். 12ஆம் பாவத்திற்குடையவர் 4ஆம் பாவத்திற்குடையது நல்ல பலன்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்,
புதிய பழைய இடத்தை விற்றுட்டு புதிய இடம் வாங்கணும், அல்லது புதிய இடத்துல ஏதாவது கடன் இருக்குது அதை நிவர்த்தி செய்யணும். அதே மாதிரி புதியதாக ஒரு இடம் வந்து அபிவிருத்தி பண்ணி அதை கட்டணும், வீடு கட்டணும். இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் குரு பகவான், அவர் வந்து 4ஆம் பாவத்தில் போகிறதுனால இது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையருக்கு சில உடல் ஆரோக்கிய சில சுகவீனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசியினுடைய தாய் தந்தையருக்கு. அதனால் அவங்களுடைய தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக மேஷராசிக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவானினுடைய பார்வையை சொல்லணும். குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை வந்து நன்மையை மட்டும்தான் செய்யும். அந்த வகையில் குரு பகவானினுடைய பார்வையை கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 12ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 3 ஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம். முதல் இடம்ங்கிறது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம், அடுத்ததாக உங்களுடைய ஜீவனஸ்தானம், அடுத்ததாக உங்களுடைய விரயஸ்தானம். இந்த 3 இடத்தையும் அவர் பார்க்கறதுனால பழைய முதலீடுகள் செய்திருந்தீங்க அல்லது யார்கிட்டையாவது ஒரு பணமாக கொடுத்து வச்சுருக்கீங்க, அதை வந்து திரும்ப வாங்கணும், யார்கிட்டையாவது இடம் கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்த காலி பண்ணாமல் இருக்காங்க, இல்லை அந்த இடத்த நீங்கள் அனுபவிக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒரு முதலீடு செய்ததில் சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த சிக்கல் எல்லாமே வரக்கூடிய காலத்தில் விலகும். அந்த முதலீடு செய்ததன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் கிடைக்கும். அதன் மூலமாக பூர்ணமான தாயபாகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அதனால் முன்பை விட உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக செழுமையாகவும் இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரமாக எது இருக்கிறதோ அதுதாங்க உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது. அதனால் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால குருவினுடைய பார்வை இந்த இடத்துல உங்களுக்கு உத்தியோக உயர்வுகளை அதிகமாக கொடுக்கும். வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்து போய் நிறைய அபிவிருத்தி செய்து கொள்வது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும் உங்களுடைய உத்தியோகத்தில் அதி உன்னதமான நல்ல லாபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வருதுங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக கொள்ளணும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரொம்ப ஒரு கொடுக்கக்கூடிய தெய்வம். அவருடைய பார்வை வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் வந்து உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த இடத்தை வந்து குரு பகவானினுடைய பார்வை பெறுது. அதனால் இந்த 7.5 சனியினுடைய உபாதை குருஸ்தானத்தினுடைய பார்வையினால் கண்டிப்பாக குறையும். இருந்தாலும் கூட நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க. கூடுதலாக ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இதுதான் வந்து 7.5 சனிக்கு முக்கியமான பெரிய உபாயம். இதை நீங்கள் செய்து வந்தாலே போதும், வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். குடும்பத்திலே மனசு ஒற்றுமையும் பரிபூர்ணமாக நிலவும். சிவாய நமக.